கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இந்த வார்த்தை 2 மாதங்கள் கழித்து போடும்படியாக நான் கேட்டிருக்கேன். ஏன்னு சொன்னாக்கி அதுல நிறைய கருத்துக்கள் இருக்கு. இந்த கருத்துக்களை சொல்லும்போது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான பாடுகள் வரும். பரலோகத்தின் தேவனே, இந்த வார்த்தையின் மூலமா எங்களை பலப்படுத்துங்க. ஆமென். இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறேன் நல்ல தகப்பனே. ஆமென். நீதிமொழிகள் 31ஆம் அதிகாரம் 6வது வசனம் சொல்லுது, மடிந்து போகிறவனுக்கு மதுபானத்தையும் மனம் கசந்தவர்களுக்கு திராட்சை ரசத்தையும் கொடுங்கள். நீங்க ஒரு எலெக்ஷன் நடக்குது அப்படின்னு சொன்னாக்கி நிறைய பேருக்கு என்ன செய்வாங்க, அவங்களுக்கு ஒரு கிஃப்ட் கொடுப்பாங்க. ஒரு 100 ரூபாய் கையில கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் என்ன செய்வாங்க, சாராயத்தை ஊற்றி விடுவாங்க. ஊற்றி விட்ட உடனே அவங்க என்ன செய்வாங்க, யாருக்கு போடணும் அவங்களுக்கு போய் போட்டு வருவாங்க. அப்போ மடிந்து போகிறவன் ஒரு இறந்து போனவனுக்கு தான் சாராயத்தை கொடுக்கணும்னு பைபிள்ல இருக்கு. அப்ப மடிந்து போகிறவனுக்கு மதுபானத்தை கொடுக்குறாங்க. மனம் கசந்தவங்களுக்கு தான் திராட்சை ரசம். அப்போ அவங்க கிட்ட ஓட்டு வாங்கினவங்க யாருங்க? செத்து போனவங்க கிட்ட தான் ஓட்டு வாங்கியிருக்கோம். அவனுக்கு சாராயத்தை ஊத்தி கொடுத்தா ஓட்டு வாங்குறோம். அப்ப நம்ம யாரு? நல்லா யோசனை பண்ணி பாருங்க. உயிரோட இருக்கட்ட வாங்குங்க, ஆசீர்வாதமா இருக்கும். ஒருத்தனுக்கு லஞ்சம் கொடுத்துதானே நம்ம வாங்குறோம். இதெல்லாம் வாங்க சொல்லல. குலுக்கல் முறையில நீ எலெக்ஷன் பண்ண அப்படின்னு தான் வேதாகமம் சொல்றது. ஆலயத்துக்குள்ள நான் இதை வெளியில சொல்லல, நம்ம சபைக்குள்ள குலுக்கல் முறையில தான் இன்னைக்கு யோனாவை தேர்ந்தெடுத்தாங்க. குலுக்கல் முறையில தான் 12வது சீசனை தேர்ந்தெடுத்தாங்க. குலுக்கல் முறையில் தான் எல்லாமே. ஆண்டவர் அன்னைக்கு குலுக்களை தான் மிகைப்படுத்தினார். அப்ப எலெக்ஷனை ஆண்டவர் மிகைப்படுத்தல. சபைக்குள்ள எலெக்ஷன் நடத்தக்கூடாது. இது கர்த்தருடைய வார்த்தை. குடிக்குதான் என்ன செய்யணும், நல்லவங்களை தேர்ந்தெடுக்கணும். சபையை 2 விட்டா கூத்தாடிக்கு கொண்டாட்டம். சபையை 2 போடக்கூடாது. ஒன்னா இருக்கணும், ஐக்கியமா இருக்கணும். பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவர் ஐக்கியமா இருந்தபடி நம்மளும் ஐக்கியமா இருக்கும்போது ஓட்டு தேவையே இல்லை. எல்லாரும் ஐக்கியமா இருக்கணும். மேடு பள்ளம் இருக்கத்தான் செய்யும். மேடு பள்ளம் இல்லாத வாழ்க்கை கிடையாது. இருள் வெளிச்சம் இல்லாத வாழ்க்கை கிடையாது. இருளையும் கொடுத்தது அவர் தான், வெளிச்சத்தை கொடுத்தது அவர் தான், மேடு பள்ளத்தை கொடுத்தது அவர் தான். நம்ம வீட்டுக்குள்ளேயே 5 பிள்ளைகள் 5 விதமா இருப்பாங்க. அப்ப இதையெல்லாம் ஒண்ணு சேர்க்க வேண்டியது யாரு? ஆவியானவர், பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவர். கடைசியில் சொல்றோம், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் அப்படின்ட்டு அந்த வார்த்தையை சொல்லி தான் முடிக்கும். பிதாவாகிய தேவனுடைய அன்பு பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியம் நம்மோடு இருப்பதாகன்னு சொல்றோம். அப்போ நமக்குள்ள அந்த ஐக்கியத்தை கேட்கிறாரு. அந்த பரிசுத்தாவி இருந்தாதான் ஐக்கியம் கிடைக்குங்க. எங்க இருக்குன்னு கேட்கறீங்களா? அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 9:31 இருக்கு. பரிசுத்தாவியானவர் வந்தாதான் யூதேயா, சமாரியா, எருசலேம் சபைகள் எங்கும் சமாதானம் பட்டு ஒருவரோடு ஒருவர் ஐக்கியமா இருப்பாங்க. இந்த பரிசுத்தாவியானவர் இல்லாம சபை ஐக்கியப்படாது. சபைக்குள்ள ஐக்கியம் வந்தாக்கி நமக்கு ஓட்டை தேவையில்லைங்க. ஓட்டை போட வேண்டிய அவசியம் இல்லை. நல்லா கேளுங்க, மடிந்து போகிறவனுக்கு மதுபானம். ஒருத்தனுக்கு மதுபானத்தை வாங்கி நம்ம ஓட்டு வாங்குறோம். அப்ப செத்து போனவங்கிட்ட தான் ஓட்டு வாங்குறோம். உயிரோட இருக்கிட்ட ஓட்டு வாங்கணுமா? அப்ப நம்ம வாங்கினவங்களும் செத்து போயிட்டோம்ல, எல்லாமே செத்து போச்சுல. இதனால எல்லாமே ஒரு குண்டா பால்ல கொஞ்சோட விஷம் போட்டா என்ன ஆகும்? பாலாகுமா? விஷம் தானே, எல்லாம் விஷமாகி போச்சு. அப்போ அது பரிசுத்தமாக வந்தா நீங்க நினைக்கணும், பரிசுத்தமான ஒரு இடத்துல கேட்கணும். பரிசுத்தமானவர்கிட்ட கேட்டு குழுக்கள் முறையில நீங்க எடுத்தீங்களா நிச்சயமா சபைக்குள்ள ஒரு பெரிய எழுப்புதல் வரும். தீர்க்க தரிசனம் இல்லாத இடத்துல ஜனங்கள் சீர்கட்டு போவார்கள் என்று பைபிள்ல நீதிமொழிகள்ல இருக்கு. ஒவ்வொரு சபைகளுக்கும் தீர்க்க தரிசனம் இருக்கணும். ஒவ்வொரு சபைகளும் பரிசுத்தாவின் வரம் இருக்கணும். ஒவ்வொரு சபைகளும் பரிசுத்தாவியானவர் இருக்கணும். இந்த பரிசுத்தாவியானவர் எப்போ கொடுக்கிறாரு? அப்போஸ்தலர் 2:38 கொடுக்கிறாரு. ஒவ்வொரு பாவ மன்னிப்பு கண்டு மனம் திரும்பி ஞானஸ்நானம் வரும்போது பரிசுத்தாவியை கொடுக்காரு. இந்த பரிசுத்தாவியை வந்துட்டு பரிசுத்தாவிக்குள்ள நீங்க அடங்கிட்டீங்கன்னு சொன்னா நிச்சயம் அந்த எலெக்ஷனே நடக்காது. அது கூட ஏன்டாதான் கேட்டாங்க, ஸ்டேஷன்ல கேட்டாங்க, நீங்க சங்கம் கட்டி இருக்கீங்களா? நான் எனக்கு கட்டிட்டு ஒரு 100 ரூபா சங்கம் கட்டியிருக்கேன். ஆனா அந்த சங்கம் கட்டல. நான் ஓட்டு போட மாட்டேன். கவர்மெண்ட்டுக்கு நான் ஓட்டு போடுறேன், சபைக்குள்ள நான் ஓட்டு போட மாட்டேன். எனக்கு அந்த வேலை கிடையாது. என்ன தகப்பன் அதை செய்ய சொல்லல. தகப்பன் சொன்ன வழியில நடந்தாதான் தகப்பன் என்ன ஆசீர்வதிக்க முடியும். ஆண்டவர் சொன்ன வழியில விட்டு நான் விலகிட்டேன்னா துன்மார்க்கென்று வேதாகமம், துன்மார்க்கருடைய வழியில் நடவாமலும் பாவிகளுடைய வழியில் நில்லாமலும் பரியாசக்காரர் உட்கார இடத்தில் உட்காராமலும்
அப்படின்னு வேதாகமத்தில் தெளிவா இருக்கு. அந்த ஓட்டு போடுறவங்க எல்லாருமே துன்மார்க்கர் தான். ஓட்டு போடாதீங்க. ஓட்டுக்கு உங்களுக்கு சம்பந்தம் கிடையாது. குடுக்கல் முறையில் எடுங்க. சபைகள் எல்லாம் ஐக்கியமாக ஒரே நேரமாக ஒரே ஊருக்குள்ள 2 ஆகாதீங்க. ஆண்டவர் பிதா குமாரன் ஆவி ஜலம் ரத்தம் 3 ஒண்ணுதான். ஆவி ஜலம் ரத்தம் ஒரு மனுஷனுக்குள்ள இல்லைன்னா அவன் இல்லை. அப்ப இந்த 3 ஒண்ணா இருந்தது போல நீங்க எல்லாரும் ஒற்றுமையாகுங்க. ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து வாழுங்க. உங்க ஊர்ல பெரிய மனுஷன் யாருங்கிறத பார்த்து அந்த பெரிய மனுஷனை ஃபிட்டிங் பண்ணி அவனை சபைக்கு உரிமையாளரை மாத்துங்க. நீங்களே மாத்துங்க. ஒவ்வொரு இடத்துல இருந்து ஒவ்வொருத்தரை எடுங்க. யார் யாரை எடுக்கணும்னு சொல்லி அவங்களை எடுங்க. சபையை நடத்துங்க. நீங்க கீழே இருந்து அவங்களுக்கு துணையா இருங்க. ஏன்னா ரெகோபெயாம் முதல்ல என்ன செஞ்சான்? ஆண்டோடைய ஆலோசனை கேட்கல, அவன் வாலிபர்களுடைய ஆலோசனை கேட்டான். கேட்டதுனால்தான் அவன் என்ன செய்யல, நினைச்சு நிற்க முடியல. கர்த்தருடைய ஆலோசனை கேட்டு போனா அவன் நினைச்சிருப்பான். அவன் வாலிபர்கள் இடத்துல போய் கேட்டான். அவங்களுக்கு என்ன தெரியும்? வாலிபர்களுக்கு ஒண்ணும் தெரியாது. வயசானவங்க நல்ல ஞானம் கிடைக்கும். வயசானவங்க தான் ஞானம் இருக்கும். வாலிபர்கள்ட்ட ஞானம் இருக்காது. வாலிபர்கள் எதோ இருந்தாலும் டம்மு டிம்முன்னு செஞ்சிருவோம். ஆனா வயசுல பூத்தவங்க என்ன செய்வாங்க? நிதானிப்பாங்க. நிதானமா செய்யணும். அவங்களால வேகமா ஓடைய முடியாது, வேகமா செய்யவும் மாட்டாங்க. நிதானமா செய்வாங்க. அப்போ மடிந்து போகிறவனுக்கு மதுபானம், மனம் கசந்து கொள்வது திராட்சை ரசம். இது வேதாகம வார்த்தையை நான் சொல்றேன், நான் சொந்தமா பேசல. அப்ப மடிந்து போகிறவன் தான் நம்ம என்ன செய்யறோம்? பிராட்டியை ஊத்தி விட்டு சாராயத்தை ஊத்தி விட்டு ஓட்டு கேட்கும். அப்போ ஒரு இறந்து போனவங்கிட்ட ஓட்டு கேட்கும் போது நம்மளும் இறந்து போயிட்டோம். நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கையும் செத்து போச்சு, நம்ம ஆவிக்குரிய காரியங்களையும் செத்து போச்சு. மர நிழல்ல உட்காந்தாக்கி, பனை மரத்து நிழல்ல போய் உட்காந்தாக்கி நீங்க நிழலுக்கு உட்காந்து சொல்லிடுவாங்க, கல்லு குடிப்பாங்க சொல்லுவாங்களா? கல்லு குடிப்பான்னு தான் சொல்லுவாங்க. நீங்க ஒரு துன்மார்க்கன் கூட சேர்ந்தும் போது அவன் புத்தி தான் இவனுக்கு இருக்குன்னு சொல்லுவாங்க. சரிங்களா? ஒரு நல்ல ஒரு பூவோட சேர்ந்து நார் மணக்குன்னு இருக்கு. சரிங்களா? நீங்க நல்ல இடத்துல போய் பாருங்க. உங்க சபையில எல்லாரும் நீங்க எல்லாரும் சேர்ந்து ஐக்கியமா இருந்தா உங்களை யாராவது தொட முடியும்? முப்பிரி நூல் சீக்கிரம் ஆராதனைட்டு பிரசங்க சொல்லியிருக்கான். முப்பிரி நூல் சீக்கிரம் என்ன செய்யாது? 3 பேர் சேர்ந்து இருந்தாக்கி ஒருத்தனும் தொட முடியாது. 2 பேர் ஒருமித்து நடக்கணும். இது ஆமோஸ்ல இருக்கு. ஆனா அங்க இருக்கு பிரசங்கில முப்பிரி நூல் சீக்கிரம் ஆறாது. நீங்க 3 பேர் பிரிஞ்சு கிடக்கிற ஒன்னா சேர்ந்து இருந்து செஞ்சு பாருங்க, அசைக்க முடியாது. அப்ப நீங்க என்ன செய்வீங்க? குழுக்கள் முறையில் தான் எடுப்பீங்க. நம்ம எல்லாம் பரலோகத்துக்கு போகணும். எங்க போகணும்? பரலோகத்துக்கு போகணும். ஓட்டு போட்டவங்க போக முடியாது. எழுதிடுங்க. ஓட்டு போட்டவங்க என்ன செய்ய முடியாது? போட முடியாது. யாருக்காவது பொருளை கொடுத்து நீங்க ஓட்டு வாங்குறவங்க போக முடியாது. நேர்மையா நின்னுங்க. கர்த்தருடைய சமூகத்துல வைங்க. கர்த்தருடைய சமூகத்துல வச்சா கர்த்தர் நடத்துவார். கர்த்தர் நடத்துவார். என் தேவன் எனக்காக யுத்தம் செய்வார். என் தேவன், நான் எலெக்ஷன்ல இருக்கேன், என் தேவன் என்னை நடத்துவார். என்ன எலெக்ஷன்? குழுக்கள் முறை. என் தேவன் என்னை தேர்ந்தெடுப்பார். அவர் தேர்ந்தெடுக்கிறது தான் நிலையானது. நம்ம தேர்ந்தெடுக்க நிலையானது கிடையாது. நம்ம தேர்ந்தெடுத்தோம்னா ஒவ்வொருத்தனுக்கும் ஏற்றாப்புல நம்ம நடக்கணும். ஆண்டவர் தேர்ந்தெடுத்தாருன்னா எல்லாரும் நம்ம ஐக்கியமா தான் இருப்போம். நம்ம தேர்ந்தெடுத்தாக்கி அவனுக்கு எரிச்சிடும். அவன் கட்சி விட்டு வெளியே போயிடுவானோ, அவனுக்கு ஏற்றாப்புல நடக்கணும். அவன் சில காரியத்தை வச்சு உங்களை மிரட்டுவான். அவனுக்கு இணைஞ்சு போகணும். ஆண்டவர் சொல்றாரு, மனுஷனுக்கு நீ அடிமையாகாது, எனக்கு அடிமையாயிரு. லூக்கா 1:38 ஆண்டவருக்கு அடிமையா இருந்ததுனால்தான் இயேசுவின் தாயை கர்த்தர் நேசிச்சாரு. ஆண்டவருக்கு நீங்க அடிமையா இருங்க, மனுஷனுக்கு அடிமையாகாதீங்க. 1 கொரிந்தியர் 7:22-23 சொல்லுது. எப்பவும் ஆண்டவரை மையப்படுத்துங்க. 1 கொரிந்தியர் 6:20 சொல்லுது. ஆமா, மடிந்து போறவன் தான் மதுபானம். அப்ப இன்னைக்கு மதுபானத்தை கொடுத்துட்டு நம்ம ஓட்டு வாங்கினோம்னா நம்மளும் செத்து போயிடும். எல்லாமே செத்து போச்சு. முதல் கோணல் முற்றிலும் கோணல். முதல் கோணல் முற்றிலும் கோணல். நண்டு எப்படி நடக்கும்? டிக் 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 தான் நடக்கும். அப்படிதான் நம்மளும் நடக்க வேண்டிய சூழ்நிலைகள் வரும். நல்லா யோசனை பண்ணுங்க. ஒரே வார்த்தை, என் தேவன் இந்த காரியத்தை வாக்கி செய்வார். நான் சங்கத்துல முதன்மையா நிற்க போறேன், என் தேவன் என்னை நடத்துவார். தேவன்கிட்ட சொல்லுங்க. அங்க யாரும் மாத்த முடியாது. அக்ஸாலா இருந்தவா எஸ்தர மாறினா. எஸ்தர மாறின பிறகு என்னாச்சு? ஒண்ணுக்கு உதவாதவா, தாய் தோப்பன் இல்லாதவா, அண்ணனால வளர்க்கப்படி சித்தப்பா மாறினவா. அப்ப அவ யாரை நம்பியிருப்பா? கர்த்தரை நம்பினாங்க. 127 தேசத்துக்காக இரவும் பகலும் போவாசம் இருந்து ஜெபம் பண்ணா.
அந்த 3 நாள் ஜெபத்தை கேட்டு 127 தேசத்தில் உள்ள யூதர்கள் காக்கப்பட்டாங்க. அப்ப ஜெபத்தினால கூடாது எதுவுமே கிடையாது. நீங்க எலெக்ஷன்ல நிக்கணும் ஜெபத்துல இருங்க, ஆனா ஓட்டு போடாதீங்க. குலுக்கல் முறையில் எடுங்க, குலுக்கல் முறையில் எடுங்க. அகப்ப குளத்துல அப்படிதான் எடுக்கிறாங்க, அந்த ஏரியாலாம் அப்படிதான் எடுக்கிறாங்க. போய் பாருங்க, அவங்க ஓட்டு எலெக்ஷன் கிடையாது. அப்ப கர்த்தருடைய வார்த்தையை கீழ்ப்படியும் போது அந்த தேவ ஆலயத்துல தான் கர்த்தர் வரப்போறாரு. 1 பேதுரு 3:14 சொல்லப்பட்டிருக்கு. ஆண்டவர் எங்க வர போறாரு? 17 அங்கதான் வரப்போறாரு, தேவ ஆலயத்துல தான் வரப்போறாரு. அப்ப தேவ ஆலயம் ஆயத்தமா இருந்தாலும் போக முடியும். நம்ம ஒற்றுமை இல்லாம, ஐக்கியம் இல்லாம, சமாதானம் இல்லாம, நிம்மதி இல்லாம இருந்தா எப்படி போக முடியும்? தேவ ஆலயத்துல நம்ம பரலோக ராஜ்யத்துக்கு போகணும்னா சபை கர்த்தருடைய வார்த்தையை கீழ்ப்படியணும், சுவிசேஷத்தை கீழ்ப்படியணும். கர்த்தர் இந்த வார்த்தையின் மூலமாய் உங்களை பலப்படுத்துவாராக, நடத்துவாராக. ஆமேன். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த வீடியோ உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் என்று நம்புகிறோம். இந்த வீடியோவை லைக் செய்து உங்களுடைய நண்பர்களுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள். இந்த வீடியோவை பற்றிய உங்களுடைய கருத்துக்களையும் சாட்சிகளையும் கீழே கமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்துங்க. தொடர்ந்து நம்முடைய சேனலில் வரக்கூடிய எல்லா வீடியோவும் மிஸ் பண்ணாமல் பார்க்குறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்கள் ஜெப உதவிக்கு 9842671266 என்ற எண்ணிற்கு தொடர்பு கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.